ஹாய்ங்க, வெல்கம் பேக் டு ட்வின்னர்ஸ் லைஃப் ஸ்டைல்ஸ். இந்த வீடியோவில் அம்மா வீட்டில் ஒரு vlog மாதிரி தாங்க. இந்த வாரம் வந்துட்டு நான் 2 நாள் அம்மா வீட்டில் இருந்தேன். இது ஒரு கேஷுவலான வீடியோ மாதிரி தான் இருக்கும். ஸோ இந்த 2 நாளும் மோஸ்ட்டாக என்னென்ன பண்ணேன் அப்படிங்கிறது எல்லாமே இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணியிருப்பேன். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இருந்த 2 நாளுமே நல்ல மழைங்க. நாங்கள் வர்றதுக்கு 2 நாள் முன்னாடி இருந்தே நல்லா மழை பெஞ்சிட்டு தான் இருந்துச்சு. ஸோ நிலம் எல்லாமே ஈரமாக தான் இருந்தது. நான் வந்ததுமே பார்த்தீங்கன்னா எப்போவுமே இந்த லெமன் செடிக்கிட்ட போக ஆரம்பிச்சிட்டேன். ஏன்னா எங்கள் வீட்டில் நான் எந்திரிச்சதுமே மாடிக்கு போய் மாடி தோட்டத்தை பார்க்குற மாதிரி இங்கே எங்கள் அம்மா வீட்டுக்கு வந்த உடனே லெமன் செடிக்கு பார்க்க வந்துடுறாங்க. ஏன்னா நான் வர்றப்பெல்லாம் இங்கே லெமன் இருக்குது, 2-3 லெமனாவது எனக்கு கிடச்சிருது இந்த 2-3 டைமாக. அதனால வந்ததுமே இந்த லெமன் செடியில் தாங்க லெமன் பொறிக்கிறதுக்காக வந்தேன். இன்றைக்கும் ஒரு 2-3 லெமன் கிடச்சிது. ஸோ நிறையா காயும் எடுத்துருக்குது. மழை பெஞ்சதுக்கு செடி எல்லாமே பயங்கர ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. எங்கே போகிறீங்க? வந்தோடனே இன்னொன்று சாப்பிடும்ல, அவன் கையை கெட்டியாக பிடிக்கணும்ப்பா, உளுந்துருவான் கழுத்தடிக்கி விட்டு. வேறு மாட்டுக்குன்னு போகாதீங்கன்னு கத்துது. வாங்க வீட்டுக்கு போகலாம். கீழே பார்த்து மெதுவாக நடக்கணும். வந்த உடனே அப்பாவை பிடிச்சிட்டாங்க 2 பேருமே. நீ அப்பா கூடவே தான் 2 பேரும் சுற்றிட்டு இருப்பாங்க. இப்போ வெளியே பின்னாடி மாடெல்லாம் இருக்குது, பார்க்கலான்ட்டு போகலான்ட்டு கூட்டிகிட்டு போயிட்டுருக்குறாங்க. எங்கடா போகிறீங்க? அங்கே வேறு எத்தனை மயில் இருக்குதுன்னு தெரியுதா? பீக்காக்கு சித்தோ. அங்கே உட்காந்துட்டு இருக்கு தெரியுதா? ஆமாம், அது போய் பிடிக்க முடியுமா? பறந்து போயிரு. காக்காலாம் பிடிக்காது. காக்காம அது வாட்டுக்கு பறந்து போயிரு. இவ்வளோ இருக்கு பீக்காக்கு சித்து. அங்கே நிறைய இருக்கு பாரு. கத்துது கேக்குதா? வீட்டுக்கு வந்துட்டோம். வீட்டுக்கு இந்த சைட்லேயுமே பாருங்கள் செடி எல்லாமே நல்லா பூ பூத்துருக்கு. மழை பெஞ்சங்காட்டி செடி எல்லாமே நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குதுங்க. கிளைமேட்டும் பார்த்திங்கன்னா பயங்கர சில்லாகவே தான் இருந்துச்சு. இந்நேரத்துக்கெல்லாம் இங்கே வெயில் பயங்கரமாக அடிக்கும். ஆனால் ஒரு துளி வெயிலே வரலைங்க, அவ்வளோ சில்லாக இருந்துச்சு. செடி எல்லாமே பார்க்குறதுக்கு நல்லா இருந்துச்சு. இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்துட்டு எங்கள் வீட்டுக்கிட்ட இருக்கிற சின்ன சின்ன செடி எல்லாமே உங்கள் கூட ஷேர் பண்ணியிருப்பேன். செம்பருத்தி செடியும் ஒரு செடி நல்லா தளைஞ்சிருச்சு. அதனால இந்த செடியும் கவா தெளிச்சு விட்டுருக்காங்க, மழை பெய்யறதுக்கு நல்லா தளைஞ்சிரும்னு சொல்லிட்டு. செம்பருத்தி செடிக்கு இந்த சைடு வந்துட்டு கற்பூரம், இந்த வாழை மரத்துக்கு கடையில் வந்துட்டு கற்பூரவள்ளி செடி, மல்லிப்பூ செடி, அப்புறம் பப்பாளி மரம் அதெல்லாமே இருக்குது. இதுக்கு பின்னாடி தான் நான் வச்ச அந்த தக்காளி நாற்று, கத்திரிக்காய் செடி எல்லாமே இருக்குது. உள்ளே போகலான்னு நினச்சேன், ஆனால் ரொம்ப சேராக இருக்குது. மிளகா நாற்றெல்லாமே மழை ஏறத்துக்கு நல்லா தளைஞ்சிட்ருக்குது, பூவெல்லாம் எடுத்துருச்சுங்க. அப்புறம் இந்த சைடு வந்துட்டு பாருங்கள் பாவக்காய் செடி நல்லா படர்ந்து இருக்குது. அதுக்கப்புறம் இந்த சைடில் வந்துட்டு அதுக்கு அந்த சைடில் வந்துட்டு என்னோடய ஃபேவரட்டான வெத்தலை கொடி பாருங்கள் நல்லா படர்ந்துருக்குது. அதுக்கு மேலே வந்துட்டு இந்த பப்பாளி மரத்தில், இந்த பப்பாளி மரம் வந்து என் பையனுக்கு பயங்கர ஃபேவரெட்டு. இதில் வர காய் வந்து அவனுக்கு ரொம்ப பிடிக்கும். அப்புறம் அவ்வளோதாங்க. இந்த செடி வந்துட்டு செங்கீரை செடி, இதெல்லாமே தானாக முளைச்சது. இந்த பூலேருந்து விதை விழுந்து அதெல்லாம் தானாக முளைச்சது தாங்க. அதுக்கப்புறம் வீட்டுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா சப்போட்டா மரம் நல்லா நிழலாக, எங்கள் மாடுகளாக கட்டுறதுக்கு நல்லா நிழலாக இருக்கும். அதுக்கப்புறம் இங்கே முல்லைப்பூ செடியும் முன்னாடி வந்துட்டு கத்தாழையும் இருக்குங்க. இங்கே ஒரு சின்ன செடி இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா பருத்தி. நான் சின்ன வயசாக இருக்கும்போது எங்கள் தோட்டத்தில் முக்கால்வாசி நிறைய பருத்தி போட்டிருப்பாங்க, குண்டால் குண்டால் ஆகும். இப்போ பாருங்கள் ஒரே ஒரு செடியில் இன்றைக்கி ஒரு பருத்தி வெடிச்சிருக்குது. என்னடா இவங்க மாடி தோட்டத்தை சுற்றி காமிக்கிற மாதிரி இவங்க தோட்டத்தை சுற்றி காமிக்கிறாங்களேன்னு நினைக்காதீங்க. மழை பெய்யறதுக்கு வந்துட்டு செடி எல்லாமே நல்லா இருந்துச்சு. அதனால கொஞ்சம் கிளிப்ஸ் மட்டும் ஷேர் பண்ணியிருப்பேன். அதுக்கப்புறம் மத்தியானம் மழை பெய்யறதுக்கு நல்லா காரசாரமாக சாப்பிடணும்னு சொல்லிட்டு நான்வெஜ் எடுக்கலான்ட்டு வந்திருந்தோம். மீனும் மட்டனும் எடுத்துகிட்டு போகலான்னு சொல்லிட்டு வந்திருந்தேங்க. மட்டன் பார்த்திங்கன்னா உருண்டை குழம்பு வைக்க போகிறேங்க, அதனால் கொத்துக்கறி வாங்கிட்டேன்.
வந்த உடனே ஃபஸ்ட்டு மீன் வாங்கிட்டு வந்த மீன் எல்லாத்தையுமே நான் ஃப்ரை தாங்க பண்ண போகிறேன். அதனால் அது எல்லாத்தையுமே மசாலா போட்டு பெரட்டி வச்சிட்டோம்னா வெளியவே கொஞ்சம் நேரம் மசாலா நல்லா ஒட்டிடும், பொரிக்கும் போது நல்லாயிருக்கும். அதனால் இப்போ மீனை கழுவிட்டுங்க, மீனை கழுவிட்டு இனி மசாலா போட்டு பெரட்டி வைக்க போகிறேன். மசாலாவா? இல்ல மசாலா. அம்மா இப்படி மசாலா எல்லாமே போட்டு கொஞ்ச நேரம் வெயிலில் வச்சா நல்லா இருக்குங்க. பட் இன்னைக்கு வந்து நல்லா வெயில் அடிக்கல. பட் இருந்தாலும் நான் கொஞ்ச நேரம் வெளியே வைக்கலான் இருக்கேன். சாப்பிட்ற கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பொரிச்சுக்கலான் இருக்கேன். இங்கே வந்தால் இவங்க 2 பேரும் என்னை கண்டுக்கவே மாட்டாங்க. பாருங்கள், எப்போ பாரு எனி டைம் அப்பா கூடவே தான் ரவுண்டிங்கு. கரெக்டாக பிடிச்சி பெருசாக ஊது. கொண்டா சீத்த அடித்தலாம் கொண்டா. இது ஊதுட்டு ஏய் இது இது அப்படியே பிடிச்சி திருப்பி வாய்க்குள்ளேயே முழுங்கிட்டு போச்சு. நீ குடிச்சிட்ட உனக்கு இளநீ வேண்டாமா? ம் ஊது. நீ ஊதுவியாடா இப்படி வரு. அது வேண்டாம், வேற உன்னோட பலூன் எடுத்துட்டு வா. இதுதாங்க ஃபர்ஸ்ட் டைம் இவங்க 2 பேரும் பலூன் ஊதுறது. பாப்பா அவளே பழகிட்டா, சர்ப்ரைஸாக இருந்துச்சு. பையனும் கொஞ்ச நேரத்தில் ஊதிட்டான். பூனை ஊது, மூச்சு விடாம ஊது ஊது. மூச்சு விடாம ஊதும். ஜித்து ஊதுறா பாரு, பாரு ஊது. மட்டன் உருண்டை குழம்பு வைக்கிறதுக்கு மசாலா எல்லாமே போட்டு மிக்சியில் அடித்து நம்ம உருண்டையை ரெடி பண்ணி வச்சுருக்கேங்க. இன்னைக்கு குழம்பு தாளித்து விட போகிறேன். குழம்பு தாளித்து விட்டேங்க. இது நார்மலாக வீட்டில் எல்லோரும் வைக்கிற மாதிரி மட்டன் குழம்பு தான். இது வந்து கொஞ்சம் கெட்டியானா போதும், உருண்டை எல்லாமே சீக்கிரம் வெந்துடும். ஸோ இன்றைக்கி எங்கள் அம்மா வீட்டில் லஞ்ச் பார்த்தீங்கன்னா சாப்பாடு, மட்டன் உருண்டை குழம்பு, அப்புறம் ஃபிஷ் ஃப்ரைங்க. அதுக்கப்புறம் ஈவினிங் மேலே என்னோடய பெரியம்மா பொண்ணு வீடு, அதாவது என்னோடய சின்ன அக்கா வீட்டுக்கு போயிருந்தேங்க. அவளோட பொண்ணுக்கு வந்துட்டு கேக் ரொம்ப பிடிக்கும். அதனால ஒரு சின்ன வெண்ணிலா கேக்கும் சாக்லேட் கப் கேக்கும் செஞ்சுட்டு போயிருந்தேன். ஸோ அந்த கேக் கட்டிங் வந்து ஒரு மினி பர்த்டே செலிப்ரேஷனே நடந்துச்சுங்க. ஹாப்பி பர்த்டேவே பாடணும். ஆக்சுவலாக அன்றைக்கி அவளுக்கு பர்த்டே கிடையாது, சும்மா தான் கட் பண்ணுறா. வந்துட்டு நல்லா தான் இருந்துச்சு பாடினது எல்லாமே. ஆனால் பின்னாடி வந்து நாங்கள் கிண்டல் பண்ணிகிட்டே கஜமஜான்னு பேசிகிட்டு இருந்தோம். அதனால தான் அந்த வாய்ஸ் மட்டும் மியூட் பண்ணிட்டேன். ஸோ கேக் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க. பாப்பாவுக்கு அப்புறம் அக்கா பையனுக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிச்சிருந்துச்சி கேக்கு. ஈவினிங் இது அக்கா வீட்டில் தாங்க. இந்த கிளிப் எடுக்கும்போது அவள் சொல்கிறா, ஃபோன் எடுத்துகிட்டு வெளியே போகாதே. நான் ஒரே நிமிஷத்தில் எடுத்துகிட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு வந்தேன். மேகம் பயங்கரமாக இருட்டிட்டு இருந்துச்சு, பயங்கரமாக மழை வர்ற மாதிரி இருந்துச்சுங்க. இந்த சைடு வந்துட்டு அக்கா வீட்டு வந்ததுலேருந்து எனக்கு இந்த ஒரு செடி வந்து கண்ணை ஊற்றிட்டே இருந்துச்சு. என்ன செடின்னு பார்த்தீங்கன்னா செம்பருத்தி செடிங்க. பூ ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இது பொறிக்கிறதுக்கு ஒரு பூக்கே 2 கை வேணும் போல இருக்குது, அவ்வளோ அழகாக இருந்துச்சு. இது போகும்போது குச்சியும் கூட வெட்டிட்டு போன்னு தான் சொன்னான். பட் ஆனால் மழை வந்தங்காட்டி நாங்கள் அவசரத்தில் மறந்துட்டு வந்துட்டோம். ஆனால் ரொம்ப நல்லா இருந்துச்சு செடி பார்க்குறக்கு. சொல்லி 5 நிமிஷம் கூட ஆகலை, பயங்கர மழைங்க. வீடியோவில் தெரியறதை விடவே பயங்கர மழை. நல்லா 1 மணி நேரத்துக்கு பெஞ்சுது. அடுத்த நாள் காலையிலேங்க நைட்டும் பயங்கர மழை. நிலமெல்லாமே பாருங்கள் நல்லா ஈரமாக தான் இருக்கும். அப்பா வந்துட்டு பக்கத்தில் ஒரு ஃபங்க்ஷன் சொல்லி போயிருக்காரு. எந்திரிச்சிலேருந்து ஒரு ஆள் எங்கள் அப்பாவை கேட்டுகிட்டே எங்கிட்ட நச்சிட்டு இருக்குது. 2 பேரும் அப்பாவை கேட்டே இருக்காங்க. சரி அம்மா வந்துட்டு மாடு எல்லாமே கட்டிட்டு அந்த சைடு தோட்டத்து சைடில் கூட்டிகிட்டு போகலாவான்னு சொல்லிட்டு இருந்தாங்க.
அப்படியே நடந்து இந்த சைடு எங்கள் வயல் வரைக்கும் கூட்டிகிட்டு வந்திருந்தேங்க. தண்ணியெல்லாம் பயங்கர சில்லாக இருந்துச்சு. நேற்றுலாம் வெயிலே அடிக்கலிங்க. இன்றைக்கி தான் லைட்டாக வெயில் வர மாதிரி இருக்குது. நேற்று 2 நாளாகவே நல்ல மழை. நேற்று நைட்டும் பார்த்திங்கன்னா பயங்கர மழை தான். கொஞ்ச நேரத்துலேயே அப்பா வந்துட்டாருங்க. இனி எனக்கு ரெஸ்ட்டு தான். எந்திரிச்சாப்புலேருந்து நச்சுறான். எந்திரிச்சாப்புலேருந்து நச்சுறான். எனக்கு தான் இதெல்லாம். எனக்கு எனக்கு நான் எடுத்துறேன். ஆமா கீழே உட்கார எடுத்துறேன். இப்போ பாருங்க 2 பேர் அப்பா கூட கம்முன்னு நின்றுட்டுருக்குறாங்க அப்பா வேலை செய்யும்போது. இதே நான் ஏதாவது வேலை செய்கிற மாதிரி இருந்தால் எனக்கு ஒரு நோண்டு வேலை பண்ணிகிட்டே இருப்பாங்க 2 எலிக்குட்டிகளுமே. பாருங்க நீ அப்பா கூடவே தான் ரவுண்ட் அடிச்சுட்டு இருப்பாங்க 2 பேருமே. கொஞ்ச நேரத்திலே மணி ஒரு 11 மணிலேருந்து 3 மணி வரைக்கும் பார்த்தீங்கன்னா கொஞ்ச நேரத்துக்கு ஒருக்கா மழை வந்துட்டே இருந்துச்சு. கிளைமேட் ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்க. பயங்கர சில்லாக இருந்துச்சு. அப்படியே ஊட்டியில் இருக்க மாதிரி இருந்துச்சு. இடி எதுவுமே இடிக்கல, காற்றும் அடிக்கலைங்க. மழை மட்டும்தான் பெஞ்சிட்டு இருந்துச்சு. சூப்பராக இருந்துச்சு. ஆனால் குட்டீஸ் தான் கொஞ்சம் வாசலில் தண்ணியில் ஆடிட்டே இருந்தாங்க. சளி பிடிச்சிருமோன்னு பயமாக இருந்துச்சு. ஈவினிங் மேலே பார்த்தீங்கன்னா ஒரு கடைக்கு போயிருந்தாங்க அம்மா அப்பா கூட. எங்கன்னு பார்த்தீங்கன்னா சுபா கலெக்ஷன். இது எங்கள் ஊர்லேயே தாங்க. 1 kg 600 rupeesன்னு போட்டிருக்கு. அதாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா குட்டீஸ்க்கு இங்கே பனியன் செட் எடுக்கிறதுக்காக வந்திருந்தோம். எங்கள் அம்மா வீட்டுக்கிட்ட இந்த கடையிலையும் அப்புறம் என் ஹஸ்பண்ட் வீட்டுக்கிட்டன்னு ஒரு ஷாப் இருக்குங்க. அங்கே வந்து பனியன் செட்டு ரெகுலர் யூஸ்க்கு போடுற ட்ரெஸ் எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கும். இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 2 மாதத்துக்கு ஒருக்காவது நான் வீட்டு யூஸ்க்கு ட்ரெஸ் எடுப்பேன். என்னோடய குட்டீஸுக்கு பார்த்தீங்கன்னா கடைசியாக லாக்டவுனுக்கு முன்னாடி எடுத்ததாங்க. அதுவும் இதே ஷாப்பில் தான் எடுத்தேன். இங்கே வந்துட்டு 1 கிலோ 600 ரூபா. அதாவது நம்ம பனியனாவோ டிஷர்ட்டாவோ பேண்ட்டோ ட்ரௌசரோ எது வேணாலும் எடுத்துக்கலாம். ஆனால் அந்த ட்ரெஸ் எல்லாமே சேர்த்து 1 கிலோ வந்து 600 ரூபாய்ங்க. இப்போ நான் முதல்ல வாங்கி வந்து ஒரு 6 மாதம் இருக்குங்க. 6 மாதமாக அந்த ட்ரெஸ் நான் யூஸ் பண்ணி பார்த்துட்டேன். அது கிளியவோ கலர் ஃபேடாகவோ இல்லை. ரொம்ப நல்லா இருந்துச்சு உங்களுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு, ரெகுலராக வீட்டுக்கு போடுறதுக்கு. அதனால தான் மறுபடியும் கொஞ்சம் வீட்டுக்கு போகிற ட்ரெஸ் எடுக்கலாம்னு சொல்லிட்டு வந்திருந்தோம். இந்த டைம் நான் கொஞ்சம் பேண்ட்டு தாங்க அதிகமாக எடுத்திருக்கேன். இப்போ நான் எடுத்த ட்ரெஸ்ஸில் 1 கிலோக்கு எவ்வளோ ட்ரெஸ் அப்படிங்கிறத காமிக்கிறேங்க. ஃபஸ்ட்டு வந்துட்டு 11 பேண்ட்டுங்க. 11 பேண்ட்டும் கிளாத் வந்து ரொம்ப கெட்டிங்க, நல்லாயிருக்கும். ரெகுலர் யூஸ் பண்ணுறதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த 11 பேண்ட்டும் நான் ஒவ்வொன்றா காமிச்சேன்னா ரொம்ப லேட் ஆகுமே அப்படிங்கிறதுக்காக நான் இப்படி ஒட்டுக்கா எல்லாத்தையுமே கீழே போட்டு நான் விரிச்சு ஓப்பன் பண்ணி காமிச்சிட்டேன். அது கூடவே ஷார்ட்ஸ் மாதிரி 4 ட்ரௌசர். டிஷர்ட் வந்துட்டு இந்த 4 டிஷர்ட்டும் வந்துட்டு நான் தனியாக எடுத்ததுங்க. இந்த 1 kg கூட கிடையாது. இந்த 4 டிஷர்ட்டும் தனியாக. இந்த சைடு இருக்கிற இந்த 2 டிஷர்ட் மட்டும்தான் இந்த 1 kg கூட சேர்ந்தது. ஒன்று வந்துட்டு பாப்பாவுக்கு போடுற மாதிரி, ஒன்று வந்துட்டு பையனுக்கு போடுற மாதிரி எடுத்தேன். ஸோ 1 kgக்கு பார்த்தீங்கன்னா 11 பேண்ட்டு 4 ட்ரௌசர் 2 டிஷர்ட்டுங்க. ஸோ 1 kg 600 rupees அப்படிங்கிறது என்னை பொறுத்த வரைக்கும் இவ்வளோ ட்ரெஸ்ஸுக்கு ஒர்த்து தான். ஸோ ட்ரெஸ்ஸும் நல்லா இருந்துச்சு, குவாலிட்டியாக இருந்துச்சு. அது போக அந்த 4 டிஷர்ட் வந்துட்டு ஒரு டிஷர்ட் 40 rupeesன்னு சொல்லி அது தனியாக தாங்க எடுத்தேன். ஸோ அவ்வளோதாங்க. இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ உங்கள் எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.